சனாதன தர்மம். எந்த அந்தணன் தானமளிப்பவனையும் தன்னையும் காப்பானோ அவனுக்கு தானமளிக்க வேண்டும். எவன் கொடுப்பவனையும் தன்னையும் கரையேற்றுவானோ அந்த சக்தி உள்ளவனுக்கே தானமளிக்க வேண்டும். அந்தண தர்மத்தின்படி வாழாதவர்களுக்கு தானமளிக்காதே. நீ விருந்தினர்களை உபசரிக்க முயல வேண்டும். விருந்தினர் என்பது பிரம்மச்சாரி, புனித யாத்திரை செல்லும் இரு பிறப்பாளர்கள், ஆச்சாரியர் இவர்களை குறிக்கும். ஒருவன் நல்ல குலத்தில் பிறந்தவனுக்கும் வேதங்களை அறிந்த ஏழ்மையானவனுக்கும் மனைவி மக்கள் என்ற சுமையுடன் வாழும் இல்லற வாழ்வு வாழ்பவனுக்கும் தினமும் புனித நெருப்பை வணங்குபவனுக்கும் உனக்கு எந்த சேவையும் செய்யாதவனுக்கும் தானமளிக்க வேண்டும். நீ எப்போதும் தகுதியானவர்களுக்கே கொடுக்க வேண்டும். செழிப்புடன் இருக்கும் அந்தணனுக்கு கொடுக்கக்கூடாது. செழிப்பானவனுக்கு கொடுப்பதில் என்ன தகுதி உண்டாகும்? கற்ற அந்தணருக்கு தானமளிப்பவன் தனது விருப்பங்கள் அனைத்தும் ஈடேற பெற்றவன் ஆவான். எவன் தனது உழைப்பால் ஈட்டிய அரிசியையும் செல்வத்தையும் நன்னடத்தை கொண்ட அந்தணனுக்கு தானமளிப்பானோ அவனிடம் இந்த பூமி திருப்தியுடன் இருக்கிறாள். அவள் அவன் மீது செல்வத்தை பொழிகிறாள். அந்தணன் தன்னை எப்போதும் சுத்தனாக வைத்து கொள்ள சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். பேச்சு சுத்தம், செயல் சுத்தம், நீரை பயன்படுத்துவதால் வரும் சுத்தம் என சுத்தம் 3 வகைப்படும். இந்த 3 வகை சுத்திகரிப்புகளையும் செய்யும் ஒருவன் சந்தேகமற சொர்க்கத்தை அடைகிறான்.